திருமதி எம்எல்ஏ தாமஸ் படைப்பாளியில் 2026 பெருமை வழங்கும் மன்னத்து புதுசுகளின் பாட்காஸ்ட் சேனலை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் சுதுக்கிட்டு. இது எபிசோட் நம்பர் 94. அண்ட் இப்போ நம்ம தேன்முட்டாய் நிகழ்ச்சியில எங்கேருந்து நம்ம இந்த கதை சொல்லல்கள் எங்க இருந்து இருக்க போகுது அப்படின்னா, எழில் நகர்ல உள்ள கருப்பு அறக்கட்டளை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம குழந்தைகள் கதை சொல்லலாக இருக்க போகுது. இது ஸ்டார்டிங்ன்றனால கொஞ்சம் ஸ்டோரிஸா இருந்தது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா போக போக ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த எபிசோட் கம்மியா தான் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்க்கு பஞ்சமே இல்லை. சரி, ஓகே, வாங்க நம்ம எபிசோட் குள்ள போலாம். ஹே கைஸ், இப்ப கதை சொல்ல வருது யாருன்னு தெரியுமா? பேரு ஹேமந்த் ஜோஷ்வா. அண்ட் அவர் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. எப்படின்னா, ஸ்டார்டிங்ல அழகா சொல்லியிருந்தாரு. இப்போ எப்படின்னா, நான் கதை சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க. இந்த மாதிரி அழகா சொல்லியிருந்தாரு. அவரோட கதை நல்லா இருக்கும், கேளுங்க. அவரு கருப்பு காகம் அதை வச்சு நம்ம கேட்ட கதையா தெரியல. இந்த தடவை கேட்டுட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கேட்ட கதையா இல்ல கேட்காத கதையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கியூட் வெர்ஷனா தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம ஹேமந்த் ஜோஷ்வாவோட கதையை நம்ம கேட்கலாம், வாங்க. என் பேர் ஹேமந்த் ஜோஷ்வா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எழில் நகர் கருப்பு அறக்கட்டளையில இருந்து நான் பேசுறேன். இப்ப நான் ஸ்டோரி சொல்ல போறேன், எல்லாரும் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு கிராமம், அதுல ஒரு காக்காலாம் இருந்துச்சுங்க. அதுல ஒரு காக்கா தண்ணி குடிக்க ஊருக்குள்ள போச்சு. ஊருக்குள்ள போனோடனே அங்க எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத போது அங்க வீடுக்கு போச்சு. அங்க சில வீடுங்கள ஒரு பானை இருந்துச்சு. அந்த பானையில கொஞ்சம் தான் தண்ணிச்சு. அது ஒரு யோசிச்சது அந்த காக்கா. கல்ல தூக்கி போட்டு தண்ணியை நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுச்சு. பிளான் போட்டு கல்லுலாம் பானைக்குள்ள தூக்கி போட்டுச்சு. பானைக்குள்ள தூக்கி போட்டோனையும் தண்ணிலாம் அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சது. தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சோடனையும் அதுவும் குடிச்சது. அதுவும் குடிச்சதுக்கப்புறம் மற்ற குருவிங்களாம் குடிச்சது. குடிச்சோடனையும் அது போயிடுச்சு. நம்ம ஹேமந்த் ஜோஷ்வா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல்ல. நான் சொன்ன மாதிரியே ஒரு கியூட் வெர்ஷன் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கதை நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஹேமந்த் ஜோஷ்வாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹேமந்த் ஜோஷ்வா எப்படி கதை சொன்னாருன்னு சொல்லுங்க. சப்போஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதை வச்சு நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் யார் கதை சொல்றேன்னு கேட்போம், வாங்க. பி ஆஸ் யூ ஆர் அப்படின்றத நம்ம இப்போ கதை சொல்ல வர்றது மூலமாக சொல்ல போகிறாங்க நம்ம பிரியதர்ஷினி. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவங்க கதை சொன்ன கதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு பிஸ்கெட் வச்சு ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கதையை கேளுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் கதை கேட்க போகலாம் ஒன்றாவே. என் பேர் பிரியதர்ஷினி. நான் எழில் நகர்லேருந்து பேசுகிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். கருப்பு அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பிஸ்கெட் கடை இருந்துதான். அது சால்ட் பிஸ்கெட்டா, மற்றதெல்லாம் தித்திப்பு பிஸ்கெட்டா. அந்த தித்திப்பு பிஸ்கெட்லாம் காலி ஆயிடுச்சான். சால்ட் மட்டும் காலியாக மாத்துன்னு ஓனர் தூக்கி போட்டாராம் வெளியே. அசோகமா நந்து போயினே இருந்துதான். ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி கரும்பு காட்டுக்கு போனா எல்லாம் இனிப்பாயிராங்களான்னு. அந்த பிஸ்கெட் கேட்டு கரும்பு காட்டுக்கு போகுது. கரும்பு கிட்ட கேட்டுச்சான், என்னை எப்படி இனிப்பாப்பன்னு கேட்டுதான். அதுக்கு கரும்பு சொல்லிச்சான், நேரா நீ போ, அங்க ஒரு வீடு வரும், அந்த வீட்டுக்கு போ நீன்னு சொன்னார். அந்த பிஸ்கெட்டும் நம்பி போயிடுச்சான். அங்க ஒரு ஆயா இருந்தாங்களாம். அந்த பாட்டி சக்கரை தண்ணியில பிஸ்கெட்லாம் போட்டு இது பண்ணின்னு இருந்தாங்களாம். அப்ப இந்த பிஸ்கெட் கேட்டுதான் பாட்டிக்கிட்ட,
பாட்டி என்னையும் சக்கரை பிஸ்கெட்டா மாத்துங்க. அதுக்கு வந்து சொன்னாங்களா அவங்க, உனக்கு என்ன குறை, நீ புளிப்பா இருக்கிறல்ல, உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. இல்ல என்னை யாரும் வாங்க மாட்டாங்க, அதனாலதான். நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் உன்னை யாருன்னா இஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். புளிப்பு வந்துட்டு வருத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி யாரும் பேசி இருந்தாங்களாம். தேனிக்கிட்ட போனா தேன் இனிப்பாக்கி தருவேன். தேனிக்கிட்ட போயிச்சான். தேன் வந்து தேன் என்ன இனிப்பாக்கான்னு கேட்டுச்சான். தேன் வந்து சொல்லிச்சா, நீயே பெஸ்ட் நானே, உனக்கு யாருன்னா நாக்கு புளிப்பா இருந்தா உன்னதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சான் தேனு. அதுக்கு அந்த பிஸ்கெட் வருத்தப்பட்டுனே போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அது நினைக்குது, நம்மளே பெட்டர் தான், அதுக்கு நம்ம இனிப்பாக தேவையில்லை, இதுவே நம்மளுக்கு போதும்னு சொல்லிச்சான். நம்ம பிரியதர்ஷினி ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்ம பி ஆஸ் யூ ஆர் அப்படின்றது கரெக்டாக அந்த கதையில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து மற்றவங்கள மாறுறதை விட நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, வாங்க. இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் யாருக்காவது சொல்கிறான்னு கேட்போம். இன்னொன்று, நம்ம பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். நம்ம வண்ணத்து பூச்சிகள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் சொல்லிடலாம் வாழ்த்து. இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து கதை சொல்றது யாருன்னா, அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போக போக உங்களுக்கு கதை கேட்கிற ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்ப கதை சொல்ல வர்றவங்க லாஸ்ட்ல சொல்றேன். அவங்க வந்து ரொம்ப 8th போறாங்களாம். அப்புறம் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. ஒரு பியூட்டிஃபுல் வெர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி. அப்புறம் யாருக்கும் பேராசைப்படக்கூடாது, அப்புறம் நமக்கு இருக்கிறது ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையை மாரலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வந்து சப்போர்ட் பண்றது அப்படின்றது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இப்போ பேரை நான் லாஸ்ட்ல சொல்றேன். நம்ம கதை கேட்க போலாம், வாங்க. என் பேர் சாக்கியா. நான் 8th ஸ்டாண்டர்ட் போறேன். வெளிநகர்ல இருந்து நான் பேசுறேன். கருப்பாறை கட்டில இருந்து நான் பேசுறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு அண்ணன் இருந்தாராம். அவருக்கு வந்து எதுவுமே இல்லையா. அவர் வந்து கேட்டாராம், எனக்கு வீடு எதுவுமே இல்லையே, எனக்கு எதுனா தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கடவுள் கிட்ட வேணுனாராம். அப்போ வந்து அவருக்கு வீடு கிடைச்சிட்டான். அப்போ இன்னொன்னு கேட்டாராம், சாப்பாடு எதுனா இருந்தா கொடுங்கன்னு கேட்டாராம். அப்ப திருப்பி அவருக்கு சாப்பாடு எல்லாம் கிடைச்சிட்டான். தண்ணி தாக்கமா இருக்கு, தண்ணி கொடுக்கணும், தண்ணி எல்லாம் கிடைச்சிட்டான். அப்போ ஒரு நாள் காசு வேணும்னு கேட்டப்போ காசு தள்ளி அவரு, ஏன்னா நீ இவ்வளவு கேக்குறப்ப என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டாங்க. இவன் திருப்பி கேட்டுன்னு இருக்கும் போது எல்லாமே கொடுத்தாராம். ஆனா எல்லாம் கடைசியா ஒண்ணு கேட்கும் போது மட்டும் அவரு கொடுக்கலையா. ஏன் கொடுக்கலன்னா, அவர் வந்து என்கிட்ட இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல ஒண்ணு கொடுக்க முடியாதுன்னு அவன் ரொம்ப சோகமாயி போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன போந்துச்சுன்னா, பேராசைப்படக்கூடாது, ரொம்ப கேட்க கூடாது. நன்றி. ஆமாங்க, பேரை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே. ஆமா, அவங்க பேரு சாக்ஷியா. அப்புறம் அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க. எப்பயும் போல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அவங்க ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்ல வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா நீங்க கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம். அப்புறம் நம்மளோட வனத்து பூச்சிகள் டீம் வந்து உங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் யாருக்காவது சொல்றேன்னு கேட்போம். அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை என்ன எதுக்கு எப்போதும் ஒதுக்குற டமுக்கு டப்படி திங்கா டமுக்கு டப்படி டமுக்கு
கத்திரிக்காய் சுண்டைக்காய் கோவக்காய் எண்ணெய நீ சாட்டாக்கா எதிர்ப்பு சத்து கிடைக்குங்க டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்குங்க டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்குங்க இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ஹேமந்த் ஜோஷ்வா. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன தடவை கதை சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கதை சொல்கிறாரு இந்த தடவையும். ரொம்ப அற்புதமான கதை. க்யூட் வேர்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே க்யூட் வேர்ஷன் தாங்க இப்போ வரைக்கும் இருக்கு. அதனால வாங்க நம்ம அவர் என்ன கதை சொல்றாருன்றது கேட்போம். வாங்க. என் பேர் ஹேமந்த் ஜோஷ்வா. நான் 3rd படிக்கிறேன். சென்னை எழில்நகர் கருப்பார கட்டளை பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சான். அந்த காடுல ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலி எல்லா மிருகங்களையும் வேட்டையாடிச்சு. வேட்டையாடலையும் கொஞ்சம் மிருகங்கள் தான் இருந்தாங்க. காட்டோட சிங்கராஜா படைகளை அடிக்கடிக்கு சண்டைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது யானை படை போய் 2 முயல் பேசிட்டான். இந்த மாதிரி 2 முயல் காணா போச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அது உடனே யானை கேட்டு சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிச்சான். சிங்கராஜா கிட்ட போய் சொன்னோனையும் சிங்கராஜா ஒரு குரூப்பை ரெடி பண்ணாராம். ரெடி பண்ணோனையும் ஒரு நாள் அந்த புலி வந்துச்சான். அந்த புலி சிங்கராஜா ஒரு நரி அனுப்புனாலாம். அந்த நரி அனுப்புனோனையும் அந்த புலி அதை சாப்பிட்டு வந்துச்சான். அந்த நேரத்துல சிங்கராஜா வலை போட்டு புடிச்சுட்டாராம். அவ்வளவுதானா? இது சொந்த கதையா? சொந்தமா நீயே சொன்னியா இல்ல எங்கேயாவது பாத்தீங்களா? நான் சொல்றேன். சொந்தமா சொன்னீங்களா? இது என் சொந்த கதை அப்படின்னு சொல்லுங்க. இது என் சொந்த கதை. நம்ம ஹேமந்த் ஜோஷ்வா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் யாருக்கா சொல்கிறான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஹேமந்த் ஜோஷ்வா. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் யாருக்கா சொல்கிறான்னு கேட்போம் வாங்க. இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேர் பிரியதர்ஷினி. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். இந்த தடவை ரொம்ப அற்புதமான கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம எப்படி கதை சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒன்று அவங்களுக்கு ஆதரிக்கணும், ஐ மீன் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணலாம். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணலாம். எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க இவங்க எப்படி கதை சொல்கிறாங்கன்றது கேட்போம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் எழில்நகர்லேருந்து கருப்பு அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு அக்கா ஒரு அண்ணா இருந்தாங்களாம். அந்த அண்ணா மரத்தெல்லாம் வெட்டி வேலை செய்வாராம். ஒரு நாள் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டு போனாராம். உள்ள போயிட்டாராம். வெளியெல்லாம் மரம் நல்லா இல்லையா. உள்ள போய் பக்கத்துல ஒரு குளம் இருந்துதான். அது பக்கத்துல ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துல வெட்டும் போது கோடாரி குளத்துக்குள்ள விழுந்துச்சான். அதுல ஒரு தேவதை கேட்டாங்களாம். ஒரு வெள்ளி கோடாரியும் தங்க கோடாரியும் கேட்டாங்களாம். இதுல எது உண்டு? அதுல எந்த இல்ல நான் அவர் சொன்னாராம். மர கோடாரி தான் என்னதுன்னு சொன்னாலும் தங்க கோடாரி அவங்களுக்கு தந்தாங்களாம். 3 கோடாரியும் தந்துட்டு அது பக்கத்து வீட்டு அண்ணன் பாத்துட்டாராம். அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது பக்கத்து வீட்டு அண்ணா திருப்பி அவங்க போய் அதுக்குள்ள போட்டாரு கோடாரி போட்டோன்னே அந்த தேவதை திருப்பி கேட்டாங்களாம். அவர் தங்க கோடாரி தான் இருந்துன்னு சொன்னோன்னே பொய் சொன்னேன்னே அந்த தேவதை உள்ள போயிட்டாங்களாம். எதுவுமே தரலையா. அவர் அழுதாராம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பேராசை பேரு நஷ்டம்னு. நம்ம பிரியதர்ஷினியும் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க பர்சனலாக. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் அப்புறம் நம்ம வனத்து பூச்சிகள் குழு வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் நம்ம டெடிகேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ரொம்ப அற்புதமாக போச்சு இந்த எபிசோட். சரி, ஓகே. இந்த கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இவங்க கதை சொன்னாங்க அப்படின்றதையும். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் ஏதாவது போட்டோம்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பண்ணதுக்கு சைட்லேயே பெல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஆலில் போட்டுக்கோங்க. அதுதான் அப்போ நாங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டோம்னா டப்புன்னு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் யாருக்கா சொல்கிறான்னு கேட்போம். இப்போ கடைசியில் வர்றது யாருன்னு தெரியுமா? சஸ்பென்ஸ்லாம் இல்லை, பேர் சாக்ஷியா. அப்புறம் அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு ஹாரர் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் கேட்டுட்டேன், நீங்களும் கேட்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்க ரெடியா? கேட்கலாம், வாங்க. என் பேர் சாக்ஷியா. நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எழிநகர்லேருந்து நான் பேசுகிறேன். கருப்பாறை கட்டிலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு அண்ணன் இருந்தாராம். அவருக்கு எதுவுமே இல்லையா. அவர் கேட்டாராம், எனக்கு வீடு எதுவுமே இல்லையே, எனக்கு எதுனா தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கடவுள்கிட்ட வேணுனாராம். அப்போ அவருக்கு வீடு கிடச்சிச்சான். அப்போ இன்னொன்று கேட்டாராம், சாப்பாடு எதுனா இருந்தா கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ திருப்பி அவருக்கு சாப்பாடுலாம் கிடச்சிட்டான். தண்ணி தாக்கமாக இருக்கு, தண்ணி கொடுக்குறேன், தண்ணிலாம் கிடச்சிட்டான். அப்போ ஒரு நாள் காசு வேணும்னு கேட்டப்போ காசு தள்ளி அவரு, ஏன்னா நீ இவ்வளோ கேட்கிறப்ப என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டாங்க. இவன் திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கும் போது எல்லாமே கொடுத்தாராம். ஆனா எல்லாம் கடைசியா ஒண்ணு கேட்கும் போது மட்டும் அவரு கொடுக்கலையா. ஏன் கொடுக்கலன்னா அவர் என்கிட்ட இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இதுக்குனால ஒண்ணு கொடுக்க முடியாதுன்னு அவன் ரொம்ப சோகமாயி போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன போந்துச்சுன்னா, பேராசைப்படக்கூடாது, ரொம்ப கேட்க கூடாது. நன்றி. நம்ம சாக்ஷியா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தீங்க சாக்ஷியா. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் மூலமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஹார்ட் எமோஜ் போடுறது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எங்கள் வண்ணத்து பூச்சிகள் டீமுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் லைக் ஷேர் பண்ணுறதையும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சிருக்குங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் யாருக்கா சொல்கிறான்னு கேட்போம். இப்போ திருப்பியே கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேர் சாக்ஷியா. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. திருப்பியும் அவங்க தான் கதை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த தடவையும் அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு 2 பசங்க இருந்தாங்க. அவங்க ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கேட்டவன். அந்த கான்செப்டில் நான் அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் திருந்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த கெட்ட பையன் திருந்துற மாதிரி இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த கதையை கேட்கறதுக்கு. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு. சாரி, இப்போ யாரு கதை சொல்கிறான்னு கேட்போம், வாங்க. என் பேர் சாக்ஷியா. நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எழிநகர் கருப்பாறைக்கட்டிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்குமே 2 பசங்க இருந்தாங்களாம். அதில் ஒரு பையன் நல்ல பையனா, அதில் ஒரு பையன் கெட்ட பையனா. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ராஜா போருக்கு போயிருக்கும் போது வீட்டில் அவங்க அம்மா ராணி மட்டும்தான் இருந்தாங்களாம். அப்போ 2 பேரும் நல்ல பையன் மட்டும்தான் வீட்டுல இருந்தானா, கெட்ட பையன் எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டானா. அவங்க அப்பா போர்ல போயிட்டு வந்தோனையும் பார்த்தாரு. அப்பா பெரிய பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரா, சின்ன பையன் மேல பாசமா இருக்க மாட்டாரா. அதனால பெரிய பையன் தான் நம்மள காப்பாத்துவான், சின்ன பையன்லாம் காப்பாற்ற மாட்டான்ட்டு அவர் அவங்க மேல நம்பிக்கையா இருப்பாரா. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சின்ன பையன் தான் பிடிக்கும். ஏன்னா இவன் ரொம்ப கெட்டது செய்யறான், பெரிய பையன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சின்ன பையனை தான் பிடிக்கும். அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத போது ஒரு நாள் போர் நடக்கும் போது அவங்க அப்பா திருப்பியே போயிட்டாரு. போயிட்டு வரும்போது அந்த வீட்டுல அவங்க பையன் இல்லை. எங்கன்னு கேட்டா அவன் ஏதோ ஒரு குடி பழக்கத்துல அவன் இறந்துட்டான்னு சொல்லும் போதுதான் தெரியும். அப்போ அவங்க அப்பா நினைச்சாரா, அப்போ பெரிய பையனை நம்ம நம்ப கூடாது, சின்ன பையன் தான் நம்மளுக்கு எப்பயுமேன்னு சொல்லிட்டு சின்ன பையன் மேல பாசத்தை வச்சாரா. நன்றி.
நம்ம சாட்சி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சாட்சிக்கு சாக்ஷயாக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். அந்தரத்தில் பறக்கத்தான் ஆசையா இருக்குது, அதுக்கு தியானம் பண்ணணும்னா யோசிக்க சொல்லுது. ஆசை ஆசையா இருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசை ஆசையா இருக்குது அள்ளி அள்ளி தட்டிங்கதான். ஆசை ஆசையா இருக்குது குண்டு சட்டி உடம்பு போடுன்னு எண்ணம் வந்து தடுக்குது. ஆசை ஆசையா இருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசை ஆசையா இருக்குது அள்ளி அள்ளி தட்டின்னதான். ஆசை ஆசையா இருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும்னு எண்ணம் வந்து தடுக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட் முடிஞ்சு. நம்ம சென்னையில் இருக்க ஒரு எழில் நகரத்திலிருந்து நம்ம கருப்பு அறக்கட்டளையிலிருந்து நம்ம குழந்தைகள் நிறைய கதை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபைல இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாங்கள் வந்து வீடியோஸ் ஏதாவது போட்டால், இல்லை நாங்கள் ஆடியோஸ் ஏதாவது போட்டால், இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஏதாவது போட்டோன்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. சரி, ஓகே, லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்புறம் வாங்க நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட. திருமதி அமலா தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2026 பெருமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 94. இது தேன் மிட்டாய் நிகழ்ச்சி அப்படின்றதுனால ஒரு இனிமையாவே இந்த எபிசோட் போச்சு. அப்புறம் இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். See you later. Bye. தேவைய மட்டும் ஆசையாக்க பழகிக்கோ. ஆசையெல்லாம் தேவை என்பதை மறந்துக்கோ. ஆசை ஆசையா இந்த மாமா தேவையான எண்ணங்களுக்கு ஆசை ஆசையா இருக்குது.